எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் பயிற்சியெலாம் செஞ்சுட்டு வரீங்களா? செஞ்சுட்டு வரலனாலும் செஞ்சுட்டு வரணும். பிராணாயாம பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டால் யோக சக்தி, பிராணாயாம பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே யோக சக்தி நம்ம கூட எப்பொழுதுமே நிலைச்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் அந்த யோக சக்தியின் துணை கொண்டு உங்களுக்கு உங்களுடைய குருவின் ஆசீர்வாதமும் அருளும் ரத்தின்ஸ்ரீ குருவின் துணை ரத்தின்ஸ்ரீ அவர்களின் அன்பும் உங்களுக்கு எப்போதும் இருக்குது. ஆக நீங்கள் அந்த பிராணாயாம பயிற்சியும் செய்துட்டு வரும்போது யோக சக்தியின் துணை கொண்டு வாழ்க்கையில் முடியாத விஷயமே கிடையாது. எதையுமே சாதிக்க முடியும், எதையுமே வெல்ல முடியும். கவலை, சங்கடம், சஞ்சலம் எதுவுமே நமக்கு வராது. அவைகள் சுட்சமமாக தூக்கி எறிந்து விட்டு வாழ்க்கையில் அடுத்து எந்த இது வந்தாலும் நமக்கு ஒரு போராட்டம்னு வரும்பொழுது அந்த போராட்டத்திற்கான பரிகாரம் அப்படின்னு நினைக்க உறுதியாக பிரார்த்தனைகள் செய்யுங்க. பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது யோக சக்தியின் துணை கொண்டு அனைத்து வெற்றிகளும் உங்களுக்கு எப்பொழுதுமே வாய்த்து கொண்டிருக்கும். இன்றைக்கி குரு இந்த மேடையில் இந்த அளவிற்கு நின்று பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குருவை பொறுத்த மட்டிலும் குருவை பற்றி குருவுக்கு தெரியும். ஒன்று, நாம் யார், எதுக்கு வந்திருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது முழுமையாக தெரியும். 2, குருக்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை, தர்மம், நீதி அப்படின்ற இந்த 3 கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைகளை குரு கடைபிடிக்கிறேன். அதனால தான் எந்த எதிர்ப்புகள் என்பதே கிடையாது. இது சுயநலம், போராமை, சுயநலத்தின் காரணமாக தான் இதெல்லாம் ஏற்படுத்த ஒழிய வேறு எதுவுமே இல்லை. அவர்கள் சுயநலத்திற்காகவும் போராமை காரணமாகவும் நடைபெறுது. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ நடந்து முடிஞ்சது. அதுக்கும் குரு பொறுமையாக இருந்ததற்கான காரணம், குருவுக்கு தெய்வீகமாக சில விஷயங்கள்லாம் வரணும். அப்போ தான் குரு இறங்க முடியும். இது நடந்தது அனைத்துமே மிக மிக இறைவன் அருளால் குருவுக்கு பல உண்மைகளும் விஷயங்களும் தெளிவுபடுத்துறதுக்கும், இன்னமும் நல்ல விவேகம், துணிச்சல், வீரம், இன்னும் ஆற்றலும், மக்களுக்கு இன்னும் நல்ல நிறைய மக்களுக்கு நான் சேவையாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லை, மக்கள் ஆர்பிடி மக்கள் இன்றைக்கி நான் பெருமைப்படும் அளவிலே அங்கங்கே இலவசமாக கல்வி பயிற்சிகள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதோட சமயம், கலை, கலாச்சாரத்தை பற்றிலாம் நிறைய அங்கங்கே ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் குரு மட்டும் செய்யலை. குருவும் ஆலயங்களுக்கு நன்கொடை வழங்குவதும், பள்ளிக்கூடங்களுக்கும், ஏழை எளியவருக்கு என்னால் முடிந்த அளவுக்கு செய்கிறேன். நான் செய்வதோடு இல்லாமல் என்னுடைய ஆர்பிடி அன்பர்கள், அன்பு உள்ளங்கள், குரு மேல் வைத்திருக்க அன்பு விசுவாசம் உடைய நீங்களும் செய்கிறீங்கன்றது அது குரு செய்கிறத விட மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாரும் அங்கங்கே மற்றவங்களுக்கு செய்யணுன்ற அந்த எண்ணத்தோடு செய்வது என்பது ஆர்பிடி மக்கள் இடத்துல தான் இந்த நல்ல சேவை உள்ளமும் இந்த பண்பும் இருக்கிறது என்பது எனக்கு பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு ஆர்பிடி மக்கள் மிக சிறப்பாக இருக்கின்றார்கள். ஆனால் நல்ல இறைவன் எனக்கு என்ன ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல அனுபவம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு, மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இறைவன் அளித்திருந்தார். ஆக இறைவனுக்கு நான் இந்த வேளையில் நன்றி தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் உற்றார் உறவினர்லாம் எப்படி, நண்பர்கள் எப்படி, இதில் குரு விசுவாசிகள் யார் யார் என்ன அப்படின்றதெல்லாம் வெளிச்சம் போட்டு நேரடியாக வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. ஆக இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அது உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அது உற்றார் உறவினர்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கிட்ட யாருமே இல்லை. நண்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கம் உள்ளவர்களும் சரி, அல்லது சமயவாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆர்பிடியை குறை சொல்பவர்கள், குறை சொல்கிறவங்களும் ஆர்பிடிக்கு ஆர்பிடி, ஏன்னா குறை சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்தும் ஆர்பிடி யாருக்குமே எதிரியே கிடையாது. ஆர்பிடி எல்லாருமே வேண்டும் என்று நினைக்கக்கூடியது ஆர்பிடி. எல்லாரும் வேணும்னு நினைக்கிறோம்.
ஆனால் இருந்தாலும் இந்த போராமை சுயநலவாதிகள் வந்து அப்படி நினைப்பது கிடையாது. அவருக்கு என்ன செய்கிறாங்க, நேரடியாக செய்யலைனாலும் மறைமுகமாக பல வகையிலையும் வந்து ஆர்பிடிக்கு வந்து இடையூறு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இந்த வேளையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அன்போடு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அது யாராக இருந்தாலும் உற்றார் உறவினர்கள் நண்பர் எப்பேற்பட்ட நெருக்கமான உள்ளவர்களாக இருந்தாலும் ஆர்பிடியோ குருவையோ குறை சொல்வர்களோ குரு ஆர்பிடி பற்றி அவதூறாக பேசக்கூடியவர்களிடத்து எந்த வகையிலும் எந்த தொடர்பும் எந்த சம்பந்தமும் வைத்து கொள்ளக்கூடாது. அதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அப்படி பேசும்போது நம்ம எதுக்கு வச்சுக்கணும்? உறவுன்னும் போது ஒரு உறவுகள் அப்படின்னும் போது அவங்க தான் ரொம்ப நல்லத்தனமாக இருக்கணும். அதாவது ஆர்பிடியோடு வந்து இன்னும் நல்ல இணக்கமாக இருக்க வேண்டும். யார் எது பேசினாலும் அவங்க தான் துணிச்சலோடு எதிர்த்து நின்று போராடணும். அவர்களே வந்து மற்றவர்களை செவி சாய்க்கிறாங்கன்னா அப்புறம் அவர்கள் அதில் அர்த்தம் இல்லை. அது ஒன்றுமே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி உள்ளவர்கள் பலகீனமானவர்கள் வந்து ஆர்பிடியில் இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டார்கள். அப்படி இருக்காங்கன்னா மாற்றிக்கங்க. பலகீனமான உள்ளவர்கள் இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்பிடியில் உள்ளவர்கள் நல்ல அன்பு உள்ளம், நேர்மை, நீதி, எதிலையும் வெற்றி காணக்கூடியது. பொதுவாக சொல்லணும்னா எல்லாமே அன்பு மயமானவர்கள். அவங்களோட அன்பு என்பது வந்து மிக மிக என் குரு தான் எங்களுக்கு வேணும், யார் என்ன வேண்டுமானு சொல்றோம், எங்களுக்கு குருவை பற்றி எங்களுக்கு தெரியும் நினைக்கிற அந்த அன்பு வந்து எதுவுமே அந்த அன்புக்கு என்னைக்குமே வந்து குரு வந்து உங்களுக்காக கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய செய்யணும். நீங்க வாழ்க்கை மேலும் மேலும் குரு அருளாலும் குரு பிரவேசத்தை சரி அவர்கள் அன்பாலும் மேலும் மேலும் எல்லா வகையிலும் சிறப்படைந்து வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.